கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலே கூட ஒரு முக்கியமான காரியம். ஆ நம்ம வேதத்துல ஒரு பகுதியிலிருந்து நம்ம தியானிக்கலாம். ஆ "த சோல் தட் சின்ஸ் ஷல் டை" அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படிங்கிறது வேதத்தினுடைய தீர்மானம். அதுதான் வந்துட்டு ஆண்டவரு அது யாருன்னா இருக்கட்டும், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷங்கள்லயும் அந்த 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 பிரமாணம் மாறாததா இருக்கு. இந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல தான் பாவம் செய்கிற ஆத்மா, சோல் தட் சின்ஸ் ஷல் டை, எசேக்கியேல் 18:4. அப்படின்னா இன்னைக்கு கூட கிறிஸ்துவ உலகத்துல வந்துட்டு என்ன எண்ணத்துல ஜனங்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்கன்னா, ஒரு புருஷனோ அல்லது மனைவியோ அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் புருஷன் போல அல்லது மனைவி போல ஆண்டவர்கிட்ட அவங்க ஆர்டினரி லைஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க எங்களுக்காக போறாங்க, அதனால நம்ம நம்மளுக்கு நல்லது நடக்கும், நாம ஒன்றும் அழிஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர். அதே போலதான் பெற்றோர்களுடைய நீதி பிள்ளைகளை தாங்கும், அல்லது கணவனுடைய நீதி மனைவியை தாங்கும், மனைவியினுடைய நீதி புருஷனை தாங்கும். இன்னைக்கு கூட வந்து நிறைய ஜனங்க அப்படித்தான் வாழ்ந்துக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பொய்யான கிருபை. இது மாயையான கிருபை. அப்போ இந்த மாயையான கிருபை வந்துட்டு நாமும் இன்றைக்கு விட்டு வெளியே வரணும். பைபிள் ரொம்ப கிளியரா இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவ்வளவுதான். யாருன்னா இருக்கட்டும். என்னுடைய ஆத்மாக்காக வந்துட்டு என்னுடைய மனைவியோ, அல்லது என்னுடைய மனைவியனுடைய ஆத்மாக்காக நானோ, அல்லது என் பிள்ளைகளுடைய ஆத்மாக்காக பெற்றோர்களா இருக்கிற நாமும் கண்டிப்பா செய்ய முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, we can contribute. நம்ம வந்துட்டு அவர்களை நம்முடைய வழியில, அதாவது யார் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வழியில அவர்களை நடத்த நாம் வழிகாட்டிகளா நம்ம இருக்கலாம். மற்றபடி ஒரு மனுஷனுடைய ஆத்மாவையும் நம்ம காப்பாற்ற முடியாது. அதுதான் வந்துட்டு என்னை வந்துட்டு மிகவும் விடுதலை பண்ண ஒரு காரியம். அதாவது என்னால் ஆன எல்லாவற்றையும் நான் செய்யணும். ஆண்டவருடைய வல்லமையின்படி, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி, அவனவன் அவனுக்கு தேவன் அளித்த கிருபை வரம் எப்படியோ அப்படியே வந்துட்டு அவன் வந்துட்டு செயல்பட கடவுள் அப்படின்னு பைபிள் சொல்லுது, பேதுருவினுடைய நிருபத்துல. அப்போ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுல ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது அப்படிங்கிறத வந்துட்டு தேவனுடைய கரத்திலே இருக்கு. அதனாலதான் the day when you disobey God, you will surely die. நம்ம கீழ்ப்படியாம போற அந்த நாள்ல, இது பாவம் தெரிஞ்சு நம்ம கீழ்ப்படியாம போற அந்த நாள்ல, நம்ம அந்த அந்த பாவம் வந்து நம்மள வந்து என்ன பண்ணும், நிச்சயமா கொள்ளிடும். அதுல வந்துட்டு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திஸ் இஸ் த சிங்கிள் சாலிட்டரி மெசேஜ் ஆல் த டைம். எல்லா நாட்களிலும் இது வந்து ஒரு தனித்து நிற்கிற வந்துட்டு ஒரு தேவனுடைய செய்தி, ஒரே ஒரு செய்தி தான். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் வந்துட்டு எதனால வந்துட்டு அஃபெண்ட் ஆயிடுறாங்கன்னா, அதாவது மனம் தாங்கல் அடைஞ்சிடுறாங்கன்னா, நீ சாகவே சாவாய் என்ற அந்த சொன்ன அந்த வார்த்தையை, அந்த தேவனுடைய எச்சரிப்பு, அது தேவனுடைய எச்சரிப்பா நம்ம நினைக்கணும். அதை வந்துட்டு சகிக்க மாட்டாம இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல அதை சகிக்க மாட்டாம இருக்கிறாங்க. ஆனா கீழ்ப்படியாமை என்கிற பாவம், அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அது என்னை வந்துட்டு ஆண்டவரை விட்டு வெளியே கொண்டு போயிடும். பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேரா நடத்துரும். ஒரு புறம்பான இருளுக்கு என்னை கொண்டு போகும். இந்த 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 வாழ்க்கைக்கு ஒரு சேலரி கிடைக்க போகுது. அந்த சேலரி என்னன்னாக்கா, மரணம் என்கிறதான அந்த சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள நாம வந்துட்டு மறுக்கிறோம். அந்த சத்தியத்தை சொல்றவங்களை கூட நம்ம வெறுக்கிறோம். அப்போ அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர், அன்பாக இருக்கிற தேவன், இரக்கமற்றவர் என்றும் அன்பே இல்லாதவர் என்றும் நாம என்ன பண்றோம், குற்றம் சுமத்துறோம் ஆண்டவர் மேல. அந்த சத்தியத்தை சொல்றவங்களையும் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், குற்றம் சுமத்துறோம். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்களேன். அதை குறிச்சு வந்துட்டு நம்ம
எபிரேய புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 7ல வந்துட்டு என்ன சொல்றதுன்னா 26ஆம் வசனத்துல பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் அவர் எப்படி இருந்தா இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாருன்றதை குறிச்சுக்கிது பாருங்க. ஹோலி, அப்புறம் வந்துட்டு பிளேம்லெஸ் குற்றமற்றவர், மாசில்லாதவர், அன்டிஃபைல்ட், அப்புறம் இங்க போட்டுக்குது தமிழ்ல கொஞ்சம் தவறா எழுதிருக்குது, பாவிகளுக்கு விலகினவரும் இருக்குது. தட்ஸ் ராங். அவர் பாவிகளுக்கு விலகி போகவே கிடையாது. அதனால பாவிகள் வந்துட்டு அவர் பாவிகளுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டார். பாவிகள் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு தி ஃபிளாக் டு ஹிம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ந்து கொண்டாங்க. அப்ப அது என்னன்னாக்கா அவர் வந்துட்டு பாவங்களுக்கு விலகினவர். பாவங்களுக்கு சின்னுக்கு அவர் விலகினவர், பாவிகளுக்கு அல்ல. அவர்கள் செய்கிற பாவங்களுக்கு அவர் விலகினவர் அப்படின்னு தான் பைபிள் இங்க சரியா இங்கிலீஷ்ல கூட போட்டிருக்குது. வானங்களில் உயர்ந்தவர், எக்ஸால்டட் டு ஹெவன். இவ்விதமான அவர் நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர் என்று சொல்லி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் தெளிவாக வந்துட்டு நமக்கு சொல்லுது. அப்படின்னா வானங்களில் உயர்ந்தவர், அவருடைய மகிமை சொல்லி முடியாத மகிமை. அப்படின்னாக்கா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், முற்றிலும் மகிமை நிறைந்தவர். பாவம் இருக்கிற மனுஷன் வந்து மகிமை இழந்து போகிறவனா இருக்கிறான். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சொல்லிட்டு ஆபகுக்குல வாசிக்கிறோம். அது வந்துட்டு தன்னுடைய சொந்த குமாரன் மேலே இருந்தாலும் வந்துட்டு அது அல்லது நம்ம யார் மேலேயாவது இருந்தாலும் கூட ஆண்டவர் தம்முடைய முகத்தை வந்துட்டு என்ன பண்றாரு, மறைத்து கொள்ளுகிறான். அவர் எப்படி பாவத்தை வந்துட்டு சகித்து கொள்ள முடியும்? பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ண, அது வந்துட்டு அவருடைய சுபாவம் அல்ல. தட்ஸ் நாட் இஸ் நேச்சர். அப்போ தம்முடைய பிள்ளைகள் கூட வந்துட்டு அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும்னு விரும்ப. யூ கேனாட் டாலரேட் சின். அது அவருடைய நேச்சர்லயே வந்துட்டு காணப்படாத ஒரு விஷயம். சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அது என்ன பண்றது, ஆண்டவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரோ அவர் மேல இரக்கமா இருக்கிறாரு, யாரை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அப்படி ஆண்டவர் வந்துட்டு கடினப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது வந்து ரோமர் 9:18 சொல்லப்பட்டுக்குது. அது வந்துட்டு வசனத்துல தான் இருக்கு. ஆனா அது வந்து அதுவும் தவறா வந்துட்டு இன்றைக்கு புரிந்தப்படும். அதாவது தேவனுடைய கிருபை இன்றைக்கு ஜனங்கள் எப்படியெல்லாம் தவறாய் புரிந்து கொண்டார்கள் என்கிற காரியத்தை தான் வேதம் விளக்கி காட்டுகிறது. பார்வோனை கடினப்படுத்தியது தேவனே. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேதம் வந்துட்டு சொல்லுகிறது. பின்ன ஏன் வந்துட்டு குற்றம் பிடிக்கிறாரு? அவரே ஹார்ட் பண்றாரு, அவரே பாவம், அதாவது கடின இருதயத்தை தராரு, அவரே வந்துட்டு குற்றம் பிடிக்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், தேவனிடத்துல அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவன் வந்துட்டு ஒரு மனுஷன் மேல இரக்கமா இல்லாம கடினப்படுத்துகிறார். அப்படி கடினப்படுத்துகிறார்னா அவன் பாவம் செய்யும்படியான வழியில அவனை விட்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் வந்து தவறா போதிக்கல. வேதத்தை வந்து நம்ம தெளிவா நம்ம வாசித்தோம்னா நம்ம வந்துட்டு உண்மையாவே அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த பொய்யான கிருபையை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையிலிருந்து விலகி நாம காக்கப்படணும். அதாவது கர்த்தரால வந்துட்டு எகிப்துல உண்டான வாதை 10 வாதை கொடுத்தார். அந்த 10 முறையும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதம் எழுது 10 முறையும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இப்போ முதல் 7லிருந்து 11 அதிகாரங்கள் வரை வந்துட்டு வாசிக்கும் போது 6 முறை வந்து பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. காட் இல்ல, அதாவது பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அது அவன் கண்டினியூஸா கடினப்படுத்திட்டே இருந்ததுனால அடுத்து அந்த 4 முறையை வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மனுஷனை அந்த வழியிலே போன்னு சொல்லி விடுறாரு. அது குறிச்சு 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையிலும் வந்துட்டு பார்க்கும்போது அடுத்த வந்து 4 தடவை வந்துட்டு கர்த்தர் பார்வோருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன்னா ஒரு மனுஷன் அதுதான் வழின்னு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, சலோ போயிடு, நீ அந்த பக்கமே போயிடு. அது வந்துட்டு ஆண்டவர் கடினப்படுது. நீ கடினப்பட்டு போயிருக்கிற 6 முறை நீ தொடர்ந்து வந்துட்டு இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தில்ல, அப்போ வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த வழியிலேயே போக விடுறார். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாதபடியினால இப்போ கொடிதான வஞ்சனைக்குள்ளாக அவர்கள் போகும். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சனைக்குள் தேவனை அவனை அனுப்பி விடுறார். ஸோ ஆகையால்
சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2 அப்போ ஆண்டவர் கூட பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எத்தனையோ விஷயங்கள்ல அவர்களை 10 வாதைகளிலிருந்து ரட்சித்து கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து வனாந்தரத்தில் 40 வருஷம் நடக்க வச்சு எல்லாவற்றையும் செய்துட்டு வானத்திலிருந்து மன்னா, அவங்க கேட்கும்போது இறைச்சி, தண்ணீர் எல்லாமே கொடுத்தாரு. அவர்கள் அப்பொழுது, அதாவது சங்கீதம் 106:15 என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் அப்படின்னா. So he gave them what they asked for, but he also sent a sickness that killed many of them. எப்படி போட்டுக்குது பார்த்தீங்களா ஆங்கிலத்துல? அவங்க கேட்டதை கொடுத்தாரு. ஓகே, இது வேணாம், நான் உனக்கு கொடுக்கறதுல நீ இரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தொடர்ந்து போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பைபிள் சொல்லுது, he gave them what they asked for, but he also sent a sickness that killed many of them. அதான் அதனுடைய வசனம். அப்போ இப்போ நாம இன்னைக்கு இன்னும் நம்ம வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா, நாம வாலண்டரியா நாமளா வந்துட்டு தேவனோடு கூட ஒத்துழைத்து நாம அவர் சொல்ற சத்தத்தை கேட்டுட்டு ஆவில விதைத்து நாம போலனா நிச்சயமாகவே தேவனுக்கு நாம வந்துட்டு இடையூறா இருப்போம். we will be hindrance for God. அது அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னாக்கா, நாமளே நம்மை வந்துட்டு தாக்கி கொள்ளுகிறதுக்கு, ஹர்ட்டிங் அவர் செல்ஸ், நம்மளே தாக்கி கொள்றதுக்கு ஏதுவா அது. அதனால தான் உங்களில் ஒருவனாகிலும் எபிரேயர் 3:13-15 என்ன சொல்லும், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்தவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்று சரி போட்டோம், இவ்வளவு நாள் ஆச்சு, இன்று டுடே இஃப் யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ், இப்போ இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் கோபம் மூட்டதில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆகவே தேவன் இரக்கமுள்ளவர். அவர் தான் சொல்றாரு, இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். நோ சேஞ்ச், ஒன் சாலிட்டரி மெசேஜ் ரைட் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒரே மாறாத சத்தியம் அதுதான். நம்மளை இந்த நாளிலே கூட ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அனுதினமும் இந்த நாட்களில் ஆண்டவரே, எப்படி இந்த வசனத்தில் நம்ம சொல்றபடி நாடோறு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு வேளை யாரும் பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு, இந்த மாதிரி இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு இப்ப சொல்ற மாதிரி ஒரு வேளை ஆள் இல்லைன்னா கூட, நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க ஒரு டிலிஜென்ஸ் ஸ்டூடெண்டா நீங்க உட்கார்ந்து தேவனோடு கூட பேச பழகும் போது உண்மையாகவே தேவன் இந்த காரியங்களை நமக்கு விளக்கி காட்டுவார். புத்தி சொல்லுகிறத நம்ம கேட்டுக்கொள்ள முடியும். நாடோறும் ஒவ்வொரு நாளுன்றது ஒவ்வொரு கணமும் எப்பெல்லாம் நான் போறேன். இந்த 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 காரியம் கூட இப்போ இந்த வாரத்துல நான் ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த மெசேஜ்ல வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்துல பொய்யான கிருபையை எப்படி இன்றைக்கு ஜனங்கள் பின்பற்றி இன்றைக்கு மோசம் போகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அறிந்து கொள்ளாதபடியினால ஒரு மெசேஜை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜை நான் கூர்ந்து நான் கவனித்து பார்க்கும் பொழுது அதுல பொய்யான கிருபை இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இந்த பொய்யான கிருபைக்கு இன்றைக்கு என்ன மாற்று மருந்து, ஆன்டிடோட் என்னன்னாக்கா இதுதான். கிருபை வந்துட்டு ஒத்து போகிறது அல்ல, அல்லது வந்துட்டு மற்றவர்கள் நமக்காக ஏதாவது செய்வார்கள், அதுல நம்ம தப்பித்து பிழைத்து போகலாம், நாம எப்படியானா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது அல்ல. இது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பொறுப்பு. ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடையது. ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு எச்சரிப்படைந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கலைன்னா கண்டிப்பா நாம இன்னொரு ஆள், நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, ஐ கேனாட் சேவ் யுவர் சோல் ஈவன் தோ யூ கேன் சிட்
அண்டர் தி டீச்சிங். நீ கிட்ட உட்காந்து 3 வருஷம் இல்லை 5 வருஷம் இல்லை 6 வருஷம் தொடர்ந்து செய்தி கேட்டாலையும் நம்ம ஆத்துமாவுக்கு நான் பொறுப்பு எடுத்து நான் அதுக்கு ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு நான் இன்னைக்கு வாழலைன்னா யாராலையும் என்னுடைய மனைவியை நான் ரட்சிக்க முடியாது, என்னுடைய மகளை நான் ரட்சிக்க முடியாது. அப்ப நான் யாரை ரட்சிக்க முடியும்? நீங்களே சொல்லுவோம். அதனால இந்த நாள்ல கூட பொய்யான கிருபையை பின்பற்றி மாயையில நம்ம நடக்காதபடிக்கு தேவனுடைய மெய்யான கிருபை இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். கோப மூட்டுதலின் நாளில் நடந்தது போல நடந்துக்காம இன்றைக்கு இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பறிந்த உறுதியாய் நாம் பற்றி கொண்டு நாம் அதுல நடக்கும் பொழுது கிறிஸ்துவின் இடத்தில் நாம் பங்குள்ளவர்களா இருப்போம். அந்த பங்கில்லாத வாழ்க்கையிலிருந்து பங்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் தொடர்ந்து நடத்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. அந்த சகோதரிக்கு நான் எழுதின பதில் தான் இது. அதுதான் வந்துட்டு இந்த நாள்ல கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென்.